அதாவது நாங்க எல்லாம் இணைஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு செல்வ பெருந்தகை சொல்றாரு, நான் மாணிக் தாக்கூர் பேசுவதை கார்கேட்ட போய் நான் சொல்ல போறேன் அப்படின்னு. ஆக இன்னைக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே ஒருவரையும் அவங்களால கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு மாணிக் தாக்கூரோட ஒரு மதுரையில நாங்க தான் வேட்பாளர் நிற்பாத்தோன்னு தீர்மானமே போடுறாங்க. ஆனா ஒரு மாநில தலைவருக்கு அது தெரியலன்னு சொல்றாரு. ஆக நான் கார்கேட்ட போய் நான் கருத்து பரிமாற்றம் செய்ய போறேன், எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன், காங்கிரஸுக்குள்ள தலைவர்களை பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படின்றது நிலைமையில தான் இருக்கு. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களான இளங்கோவனா இருக்கட்டும், ரகுபதி அவர்களா இருக்கட்டும், உடனே நாங்க ஆட்சியில எல்லாம் பங்குல எல்லாத்திற்கும் மேல முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராதுன்னு சொன்னப்புறமும் இவங்க எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த கூட்டணி வெலவெலத்து போயிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால்தான் சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று வருகிறது, இந்தி கூட்டணி பலவீனம் அடைந்து வருகிறது. இதுல வேற மணிசங்கர் ஐயர் இந்தி கூட்டணிக்கே தலைமை தாங்குவதற்கு ஸ்டாலின் பொருத்தமானவர்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஹிந்தி வேண்டாம் போடா அப்படின்ற பனியனை போட்டுட்டு இந்தி கூட்டணிக்கு போய் வட இந்தியால போய் நிப்பாரு அவரு? என்ன பேசுறீங்க நீங்க? பிரிவினையை பேசிக் கொண்டிருப்பவர்கள் எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்க முடியும்? அதனால யாரும் இன்னொரு மொழி வேண்டுமென்றால் கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது மொழி இந்தி இருக்கக்கூடாது, இந்தி தான் தேவைன்னு நீங்க தான் எதிர்க்கல. நாங்களும் இந்தியை தான் திணிச்சா நாங்களும் எதிர்க்க தான் செய்வோம். என்னமோ நாங்கள்லாம் வரவேற்கிற மாதிரியும் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாசம் இருக்கிற மாதிரியும் நாங்களும் தமிழர்கள் தான், தமிழ் முன்னேற்றப்படுவதை என் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதைத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆனா உங்களை மாதிரி துவேஷமா பிரிவினை, பீகார்காரனா டேபிள் தான் தொடப்பான், பீகார்காரனா டாய்லெட் தான் கழுவும், அப்படிலாம் நாங்க பேசுறது இல்லை. எல்லாரும் சமமான அறிவாற்றல் பெற்றவர்கள். தமிழர்களுக்கு ஒரு பழக்கம் என்ன என்றால் வந்தாரை வாழ வைப்பார்கள். இன்னொருவரை பாராட்டி பெருமை கொள்பவன் தமிழர், இன்னொருவனை சிறுமைப்படுத்தி பெருமை கொள்பவன் தமிழன் அல்ல. ஆக தமிழின் அடையாளத்தையே திமுக மாற்றிக்கொண்டு இருக்கிறது, தமிழர்களின் அடையாளத்தையே திமுக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு மாநிலத்தை சார்ந்தவன குறை சொன்னாதான் தமிழன் நான் ஒத்துக்குவேன், இன்னொரு மொழியை குறை சொன்னாதான் நான் தமிழன் பெருமைப்படுவேன். தமிழுக்கே இழுக்கை ஏற்படுத்துகிறார்கள், தமிழர் என்ற அடையாளத்திற்கே இவர்கள் இழுக்கை ஏற்படுத்துகிறார்கள் என்பதுதான். எல்லாரையும் இணைத்து கொண்டு வருவதுதான் தமிழ். இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு குஜராத்ல இருந்து வந்த சௌராஷ்டிரா அவர்களின் பங்கு நமக்கு இருக்கிறது, பீகாரில் வந்தவர்களின் பங்கு நமக்கு இருக்கிறது. அதே மாதிரி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்றார், மலேசியால தமிழர்களின் பங்கு இருக்கிறது. மலேசியாக்காரர்கள் தமிழர்களின் பங்கு இல்லைன்னு சொல்லல, வேற்றுமைப்படுத்தி பார்க்கவில்லை. தமிழர்கள் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறார்கள், எல்லா தேசங்களிலும் இருக்கிறார்கள். பிரிவினை இவர்கள் பேச பேச அங்குள்ள தமிழர்களுக்கு பிரச்சனை வரும். அதனால தயவு செய்து பிரிவினையை பேச வேண்டாம், அது உங்களது அரசியல் அல்ல. 67 ஆரம்பிச்சு அதே பிரிவினையோடு வளர்ச்சியை பற்றி இவங்களால பேச முடியாதுன்னா தமிழ்நாட்டில் அடிப்படை இன்னைக்கு சொல்றாங்க, நாங்க 7வது முறை ஆட்சிக்கு வருவேன்னு சொல்றதுல இன்றைக்கு வரைக்கும் இலவசம் கொடுக்க வேண்டிய நிலையில தான் மக்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். என்ன வளர்ச்சி இருக்குது? இன்னைக்கு சொல்றாரு, கடந்த 10 ஆண்டு காலமாக வடசென்னை வளர்ச்சி அடையல, வளர்ந்த வடசென்னையாக இப்பதான் மாறிக்கொண்டு இருக்கிறதுனா அதுக்கு முன்னால் நீங்க ஆட்சி செஞ்சீங்கல்ல. சிங்கப்பூர் ஆக்குவோம் சென்னைன்னு சொன்னீங்க, எங்க ஆக்குனீங்க? இன்னும் தண்ணி நிக்கதானே செய்யுது. தண்ணி நிக்கிறதுன உடனே ஆட்டோ ஊத்திக்கிட்டு வந்து எங்க வீட்டு முன்னால் நிக்காதுங்க. நான் தண்ணி வர நேரத்துல சொன்னேன், இப்ப இல்ல. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், 7வது முறை ஆட்சி என்பதெல்லாம் கனவு. 6 முறை ஆட்சி செய்து தமிழகத்தில் எந்தவித முன்னேற்றத்தையும் நீங்க கொண்டு வரவில்லை என்பது நிதர்சனம். இதைத்தான் நான் சொல்கிறேன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.